ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எண்ட் கேம்ல நடந்த சம்பவத்துல லோக்கி டெசராக்ட் எடுத்து தப்பிச்சு ஒரு டெசர்ட்ல போய் விழுறாப்ல. விழுந்து எந்திரிச்சு பார்த்தா அங்க வந்த சில பேரு பயல அடிச்சு ஏர்ல 10 நிமிஷம் பறக்க விட்டு பொத்துனாப்ல தூக்கிட்டு போயிடுறானுங்க. கூட்டிட்டு போனவனுங்க அவன் ஒரு கடவுளுங்கிற மட்டு மரியாதை கூட இல்லாம அவனை குண்டியாக்கி ட்ரெஸ்ஸை மாத்தி கையெழுத்த வாங்கி ஜட்ஜ் முன்னாடி நிறுத்த அப்பதான் அவனுக்கு தெரியுது அவன் வந்திருக்கிறது டிவிங்கிற டைம் வேரியன்ட் அத்தாரிட்டின்னு. அதாவது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவன் ஒருத்தன் அவனோட காலவரிசையில இருந்து மாறி குறுக்கு வழியில போறானோ அப்ப அந்த இடத்துல நெக்ஸஸ் ஈவென்ட் நடக்கும். இந்த நெக்ஸஸ் ஈவென்ட்னால நிறைய பிரான்ச்சஸ் உருவாகும். நம்ம டிவியை சோல்ஜர்ஸ் அவனை பிடிச்சி நெக்ஸஸ் ஈவென்ட்டை தடுத்து பிரான்ச்சஸ் வராம பாத்துப்பாங்க. இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட லோக்கி ஜட்ஜ் முன்னாடி போய் நிக்க ஜட்ஜுக்கும் அவனுக்கு முட்டிக்க திடீர்னு அங்க வந்த மோபியஸ் பயல காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். நம்ம மோபியஸும் நான் பல காலங்களா இங்க இருக்கேன், உன்னை விட பயங்கரமானவனங்களாம் பாத்திருக்கேன்னு சொல்ல, ஆனா நம்ம லோக்கி நீ யாரா வேணாரு எவனா வேணாரு ஆனா என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேன்னு தலைவங்கிட்ட இருக்க டைம் ரிசெட் ஆட்டையை போட்டு அசால்ட்டா தப்பிச்சிடறான். அப்படி அவன் அங்கிருந்து தப்பிச்சு போய் அவங்கிட்ட இருந்து வாங்கின டெசராக்ட் திரும்ப எடுக்கும் போது தான் தெரியுது அவனுங்க இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையே பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்றானுங்கன்னு. அடங்கொப்புறானே இது என்னடா பயங்கரமான இடமா இருக்குன்னு மோபியஸோட கேபினுக்கே போய் அவனோட வாழ்க்கையை திரும்ப பார்க்கறான். அதுல ராக்னோராக்ல இருந்து அவன் சாகுற வரைக்கும் இருக்கிற எல்லா சம்பவத்தையும் பார்த்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மோபியஸ் கிட்ட வந்து நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க, நம்ம மோபியஸும் டிவியில தப்பிச்சு போன ஒரு வேரியண்ட்டை பிடிக்கணும், அது வேற யாரும் இல்ல நீதானு சொல்ல, அப்படியே கட் பண்ணா வேற ஒரு மல்டிவர்ஸ்ல வேற ஒரு இடத்துல நம்ம டிவியோட சோல்ஜர்ஸ் லோக்கியோட இன்னொரு வேரியண்ட் உரு தெரியாம உரிச்சுக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.